பர்சனல் பிராண்டிங்னா என்னன்னு தெரியலையா? பர்சனல் பிராண்டிங் ஒரு பிசினஸ்க்கு எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியலையா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பர்சனல் பிராண்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்களே உங்களை ஒரு பிராண்டா கிரியேட் பண்றது ஃபார் த பர்டிகுலர் டாபிக் இல்லை வந்து பர்டிகுலர் பிசினஸ். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில் செட் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் சர்வீஸ், நீங்க டிபெண்ட் ஆயிருக்க ஒரு பிசினஸ் சர்வீஸ், இல்லை நீங்க ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரரா இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் செல்லரா இருக்கலாம். அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை ரெகுலரா நீங்க வந்து கான்டென்ட்டா ஜென்ரேட் பண்ணி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் வெப்சைட், இதுல பிளாக், இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஷேர் பண்ண உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆவாங்க, உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆவாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் இன்ஃபுளுன்ஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படி நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் மத்தியில நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா, ஒரு அத்தாரிட்டி பர்சன் ஃபார் தட் பர்டிகுலர் டாபிக்கா கிரியேட் ஆகுறீங்க. இதுக்கு பேர் தான் பர்சனல் பிராண்டிங். இது பிசினஸ்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும்னா, நீங்க சொல்ற எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் சர்வீசஸையும் 90% ஆஃப் பீப்புள் அதை எடுத்துக்கிறதுக்கான கன்சிடரேஷன் அதிகமா இருக்கும் கம்பேரபிள் டு யுவர் காம்படிட்டர்ஸ். ஸோ இதனாலேயே பர்சனல் பிராண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.